ஹலோ, நான் மதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஸா, மாருதியில் ப்ரீஸா. இது ரொம்ப பழைய ப்ரீஸாலாம் கிடையாது, கொஞ்சம் ஓரளவு நார்மலாக உள்ள ப்ரீஸா பற்றி ஒரு அண்ணன் என்கிட்ட கேட்டிருந்தார். இது பார்த்திங்கன்னா இந்த கீ தான், மேனுவல் கீ கிடையாது, ரிமோட் கீ. பழைய ப்ரீஸாலேயே மேனுவல் கீ கொடுத்துருக்காங்க. அப்போவே மேனுவல்ங்கன்னா இந்த கீ, பட்டன் ஸ்டார்ட் கீ இதுதான். நாளைக்கு ஜீப் கேம்பஸ் வரும். இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது, இப்போ தான் மெக்கானிக் செட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரேன். இது மேனுவல் வண்டி, ஹேண்ட் பிரேக்கு, எப்பவும் போல் நார்மலாக மேனுவல் வண்டி ஓட்டுற மாதிரி தான். நம்ம ஷெட்டில் இருந்து இப்போ எடுத்து வந்ததுனால கொஞ்சம் பிரேக்லாம் கம்மியாக தான் இருக்குது. மேனுவல் வண்டி எப்படி ஓட்டணும்னு சொல்லியிருப்பேன் நான். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எந்த ஏரியா வந்திருக்கோன்னா ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஆமாம், ஆந்திராவை விட்டு வெளியே வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ரீஸா அப்போ தான் என்னால் போட முடிஞ்சுது. ப்ரீஸா நல்ல வண்டி, ஷிஃப்ட்டு டிசைர் மாதிரி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. ப்ரீஸா மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி, ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் அதிகம் வைக்காது. என்ன ஒன்றுன்னா ப்ரீஸால் இந்த ஸ்மூத்னஸ் லக்ஸரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி இந்த ப்ரீஸா. ஆமாம், புது ப்ரீஸா, லேட்டஸ்ட் ப்ரீஸாலாம் இந்த இது எல்லாமே நல்லா கரெக்டாக நீட்டாக அழகாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்டிங் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போது லேட்டஸ்ட்டு ப்ரீஸால். ஆமாம், இப்போது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, புதுசாக வண்டி ஓட்டி கற்றுக்குறவங்க இந்த கியர் எப்படி போடுறாங்கன்னா, பஸ்ஸுக்கு லாரிக்கு கியர் போடுற மாதிரி டிம்முன்னு அடிக்கிறாங்க. முந்தா நாள் ஒரு தம்பிக்கு சொல்லி கொடுத்தேன், எனக்கே பயம் கொடுத்துச்சு. அவன் கியர் அப்படியே பிச்சு பிடிங்கிட்டு வந்துடும் போல ராடு, அந்த மாதிரி போடுறாங்கப்பா. இப்போ தான் தெரிஞ்சது டிரைவிங் ஸ்கூலில் என்ன பாடுபடுவாங்களோ. ஆமாம், அதனால தான் அவங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓட்ட விட்டு அடுத்த ஆளை மாற்றிடுவாங்க உடனே. பாருங்கள் கியர் எப்படின்னு போடணும்னு சொல்கிறேன். டிப்புன்னா அடிக்கூடாது. இப்போ 5th கியர்லேருந்து நியூட்ரல் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு கியர் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்மூத்தாக தான் போடணும், அதவே அழகாக போயிடும். இப்படி பிடிச்சி இப்படி போடணும். இவங்க எப்படி பண்ணுறது, இப்படி போடுறது, இப்படியா போடுறது. ஆமாம், எல்லாம் பிச்சு பிடிக்கிட்டு வந்துடும். அழகாக இப்படி பிடிச்சி போட்டால் அழகாக போயிடும். ஆமாம், ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தான் வராதுங்கோ. ஆமாம், செகண்ட் எப்படி போடணுன்னா திருப்பி அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு டிரைவர் சீட்டுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போயிட்டு போட்டுற வேண்டியதான். ரிவர்ஸ் மட்டும் தான் டிரைவர் சீட்டு ஒட்டி, தேர்டெலாம் சும்மா போட்டால் அது பாட்டு போயிடும். இது 4th, 5th டிரைவர் சீட்டை ரைட்டு ஒட்டி முன்னாடி ஃப்ரண்டில், ரிவர்ஸ் மட்டும்தான் டிரைவர் சீட்டை ஒட்டி பேக்கில். பாருங்கள் ட்ரக்குக்கார அண்ணன் எப்படி வராரு. ஆமாம், இண்டிகேட்டரை கூட போடாமல் வராரு. இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணேன், அது ஹில்ஸில் வராப்புல. ஹில்ஸை கொஞ்சம் தாண்டிட்டேன், ஃபுல்லாக ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஹில்ஸில் வீடியோ எடுக்க முடியாது ட்ரைவ் பண்ணிக்கிட்டே, அதனால் ஹில்ஸில் வீடியோ எடுக்கலை. இதுதான் இன்றைக்கி உள்ள ப்ரீஸா வண்டியோட வீடியோ. இன்னொன்று என்னென்னா, வண்டின்னு ஓட்டுனா 4 பக்கமும் பார்க்கணும். ஃப்ரண்டில் பார்க்கணும், பேக்கில் பார்க்கணும், ரைட்டில் பார்க்கணும், லெஃப்ட்டில் பார்க்கணும், இந்த மிரரையும் பார்க்கணும். சில பேர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது ரைட்டில் வண்டி வந்தாலும் அது அவங்க பார்க்காத மாதிரி தெரியும், ஆனால் வாட்ச் பண்ணுறது தான். பக்கத்தில் இருக்கவங்க பயந்துப்பாங்க, ரைட்டு பார்க்கல, வண்டி வரதை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிஜமாகவே பார்க்க மாட்டாங்க. ஆமாம், இந்த மிரரு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சைடெலாம் பார்க்கணுன்னு சொல்கிறேன். ரைட்டு இந்த மிரர், லெஃப்ட்டு நடு மிரர் பார்க்கணும். ஆமாம், ஃப்ரண்டில் பார்க்கணும்.
அதே போல் பேக்கில் நம்ம வண்டி எதுவும் டச் ஆகுதா, யாரும் தொடுறாங்களா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். தொட்டாலுமே நமக்கு ஒரு ஃபீலிங் தெரியும், நம்ம பாடியில் யார் டச் பண்ணுறா, டச் பண்ணனா எப்படி உணர்வு இருக்குது, அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கணும். ஆமாம், இந்த வண்டி ஓட்டுறதுங்கிறது சாதாரணமாக இல்லை. இப்போ ஒரு ட்ரக்கு டிரைவர் பார்த்தேன், அவ்வளோ பெரிய லாரி ஒரு குட்டி ஹில்ஸில் எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப பெரிய விஷயம். எப்படி தான் ஓட்டுறாங்களோ தெரில. ஓட்டுநர்களின் திறமையும் அவங்க கஷ்டத்தையும் எல்லாத்தையும் தாண்டி வராங்க, பாராட்டக்கூடிய விஷயம். ஆமாம், இப்போது எவ்வளோ தாண்டி கடந்து வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக நான் இது போடுறாங்க, என்ன பவர் ஸ்டேரிங் போடுறாங்க. இப்போ ஃபுல்லாக நார்மல் ஸ்டேரிங் தான் அவ்வளோ லோடை வச்சுட்டு போட்டு திருப்புன்னு திருப்புவாங்க. ஆமாம், இந்த மாதிரிலாம் பின்னாடி உட்காந்துட்டு போகக்கூடாது. அவர் ரொம்ப முனையில் உட்காந்துருக்காரு பாருங்க, ஆபத்தானது. இதனால தான் போலீஸ்காரங்க பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போடுறது கரெக்டான விஷயந்தான். ஏதோ கிராமங்கிறதுனால கண்டுக்காமல் விட்டாங்க. சரி, இவங்கள பார்த்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்குள்ளே நம்ம ப்ரீஸா வீடியோ அவ்வளோதான். ப்ரீஸால் எதுவும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன், மிஸ்டேக் விட்டதுன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து என்ன வண்டி போடலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதிவாணன். நன்றி, வணக்கம்.